தமிழ்நாட்டில் இருந்து வந்த தாவேக்காவினருக்கு புதுச்சேரி போலீசார் அனுமதி மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். கியார் கோடில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தாவேக்காவினர் தற்போது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. கியார் கோடு உள்ளவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் போலீசாருடன் தாவேக்காவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கியார் கோடு உள்ளவர்கள் போலீசாரின் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கியூஆர் டோக்கன் மூலம் 2 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வெளியான தகவலால் தாவேக்காவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கும் நிலையில் போலீசார் அங்கு தடியடி நடத்தியதால் பெரும் பதற்றமான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கியார் கோடில் குழப்பம் இருப்பதாலும் தாவேகாவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய கூட்டத்துக்கு QR கோடுகள் மூலம் அந்த பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அதன் அடிப்படையில் QR கோடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சின்ன குழப்பம் வந்து என்னன்னு தெரியுங்கன்னா, ஒரு QR கோடு மூலம் 2 பேரை அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி ஒன்று பரவிய நிலையில ஒரு QR கோடுக்கு ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால அங்க வந்து ஒரு கடும் பரபரப்பு நிலை இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, QR கோடுகள்ல ஒருவருக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறதும் அனுமதி அப்படிங்கிறது பெர்மிஷன் அப்படின்னும் 2 பேர் அனுமதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, பாதுகாப்புக்கு இருந்த போலீசாரை தள்ளிட்டு அந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வந்து உள்ள போக முயற்சித்ததுனால அங்க போலீசார் ஒரு மிதமான ஒரு தடியடி நடத்தி அங்கிருந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. மேலும் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்துக்கு நடைபெறக்கூடிய மைதானம் வந்து இன்னும் 2 மணி நேரம் மட்டுமே நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல உள்ள போறதுக்கு தொண்டர்கள் வந்து முண்டியடிச்சிட்டு இருக்காங்க. இதனால பொதுக்கூட்ட திடலோட நுழைவாயில மூடிட்டு போலீசார் லேசான தடியடி நடத்தியதால அங்க வந்து பரபரப்பு நிலவிட்டு இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா, பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த போலீசாரை தள்ளிட்டு ஏராளமானவங்க உள்ள போக முயற்சித்ததுனால அங்க லேசான தடியடி நடத்தப்பட்டது. தடியடி நடத்திய அந்த நிலையிலையும் தொடர்ச்சியாக தற்போது வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் முன்னார உடனடியாக அங்க போய் தமிழக வெற்றிக் கழகத்தினரை ஒன்றின் முன் ஒன்றாக அனுப்பினாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு QR கோடுக்கு ஒரு நபர் மட்டுமே அனுமதி அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிட்டு இருக்கிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த கூட்டமானது 1 மணி நேரம் மட்டுமே நடைபெறாது, 2 மணி 10 to 12 மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு நிலையில அந்த நேரத்துக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறதுனால அடிப்படை வசதிகள் வந்து அங்க வந்து செய்யப்படலை. மேலும் பாத்தீங்கன்னா, அங்க வந்து கேலரிகள் வந்து ஒவ்வொரு கேலரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டங்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் அந்த பார்வையாளர்கள் உட்கார்றதுக்குண்டான கேலரி ஒவ்வொரு கேலரியாக ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்க தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா 8 மணி முதலே, அதாவது 10 to 12 தான் மீட்டிங் அப்படிங்கிற நிலையில 8 மணி முதலே அந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வந்து வருகை தந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தொண்டர்கள் வருகை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கிற நிலையில தமிழகத்திலிருந்து புதுச்சேரி மற்ற சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல அனுமதி அப்படிங்கிற நிலையில தமிழகத்தோட எல்லை மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால 17 செக் போஸ்டுகள் அமைத்து அதன் அடிப்படையில அங்க போறவங்க, அதாவது கார்கள் மற்றும் வாகனங்கள் வச்சக்கூடியவங்க என்ன காரணத்துக்காக போறாங்க, யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் ஆங்காங்கு பேருந்துகளை பிடிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது அவங்க கிட்ட நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேருந்துகள்ல வந்து யார் எங்க போறான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அங்க வரக்கூடிய நிறைய தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு திரும்ப அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணத்துக்காக வராங்க, என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு அவங்களோட ஆதாரங்களை வந்து சமர்ப்பிச்சு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு QR கோடுகள் இருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த QR கோடுகளை மறைத்து, அதாவது QR கோடுகள்ல 2 போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பிய நிலையில அங்க வந்து குவிந்த நூற்றுக்கணக்கானோர போலீசார் தற்போது தடியடி நடத்தி லேசான தடியடி நடத்தி அவங்க அங்கேருந்து கலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க வரக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால 4 மெடிக்கல் டீம்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 50 மருத்துவர்கள் வந்து அங்க வந்து பணியில் இருக்கிறாங்க. 15 ஆம்புலன்ஸ்கள் வந்து தயாரா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க வரக்கூடிய தமிழகத்தை சார்ந்த தமிழக வெற்றிக் கழக அந்த தொண்டர்கள் வந்து தற்போது திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. புதுச்சேரியை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிற நிலையில தமிழகத்திலிருந்து வந்திருக்கவங்க வந்து அங்கிருந்து திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மேலும் கூட்டமானது ஒரு லிமிட், அதாவது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில போலீசார் ஒரு மிதமான தடியடி நடத்தி அங்க வந்து அந்த சூழ்நிலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.
கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏராளமான தாவேக தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. இன்று புதுச்சேரியில் தாவேகாவின் பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இதற்காக உப்பளம் பகுதியில் பலத்த காவல்துறையினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். கூட்டத்திற்கு 5000க்கும் மேற்பட்டோர் வருகை புரியலாம் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த கட்சியினரும் பொதுமக்களும் யாரும் வரக்கூடாது என்ற அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தாவேகாவினர் அந்த QR கோடு என்று சொல்லக்கூடிய அந்த இது அடையாளம் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தாவேகாவின் தொண்டர்கள் அங்கு அணிவகுத்துக்கு சாரசாரையாக வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனிடையே காவல்துறையினருடன் தாவேகாவினருக்கும் தள்ளுமுள்ளானதும் ஏற்பட்டுள்ளது. அதிக அளவில் வருவதின் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானதும் துவங்க உள்ளது. அந்த பகுதிக்கு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் பரப்புரைக்காக வர உள்ளார். சிந்து, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.